தமிழகம் வரும் பிரதமருக்கு முதலமைச்சர் சார்பில் கோரிக்கை மனு அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையில் இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமரிடம் வழங்க உள்ள கோரிக்கை அடங்கிய மனுவை தலைமை செயலாளர் மூலமாக கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கோரிக்கை மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரிடம் வழங்குவார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ள முதலமைச்சர், மருத்துவமனையில் இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமரிடம் வழங்க உள்ள கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தலைமைச் செயலாளர் மூலம் கொடுத்து அனுப்பி இருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரிடம் கோரிக்கை மனுக்களை வழங்குவார் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார். பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். பின்னர் விமான நிலைய வளாகத்தில் நடைபெறும் விழாவிலும் கலந்து கொண்டு ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்டுள்ள 1030 கோடி மதிப்பிலான பணிகள், நெடுஞ்சாலை துறையால் முடிக்கப்பட்டுள்ள 2571 கோடி மதிப்பிலான பணிகள், 548 கோடி மதிப்பீட்டில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 3 மற்றும் 4வது பிரிவில் மின்சாரத்தை வெளியேற்றுவதற்காக உள்ள மின் பரிமாற்ற அமைப்பு பணிகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவதோடு பல்வேறு திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். இந்த நிலையில்தான் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அரசின் சார்பில் பிரதமருக்கு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் வழங்கப்பட இருக்கிறது. மருத்துவமனையில் இருப்பதால் பிரதமரை நேரில் சந்திக்க இயலாத காரணத்தால் தலைமைச் செயலாளரிடம் அந்த கோரிக்கை மனுக்கள் அடங்கிய மனுவை கொடுத்து அனுப்பியிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரை நேரடியாக சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்குவார் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.